இலங்கையில் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் செயற்பாட்டுக்கு அமைய இந்த ஆண்டு இறுதிக்குள் டிஜிட்டல் அடையாள அட்டையை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இரங்க வீரரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையின் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான திட்டமிடப்பட்ட எதிர்கால மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒரு தனிநபரின் அடையாளத்தை 100% துல்லியத்துடன் சரிபார்க்கக்கூடிய டிஜிட்டல் அடையாள அட்டையை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை முறையை அறிமுகப்படுத்த 2012 முதல் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. இருப்பினும் தற்போதைய நிர்வாகத்தின் முதலாண்டில் ஏற்பட்ட முன்னேற்றம் காரணமாக கொள்முதல் செயல்முறை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. மேலும் வரும் ஏப்ரல் மாதத்துக்குள் கொள்முதல் செயல்முறையை முடித்து ஆண்டின் 3வது அல்லது 4வது காலாண்டுக்குள் முதல் டிஜிட்டல் அடையாள அட்டையை வழங்க அரசாங்கம் இலக்கு வைத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போது பயன்பாட்டில் உள்ள பாரம்பரிய அடையாள அட்டைகளுக்கு பதிலாக தனிநபர்களின் பயோமெட்ரிக் தரவை பயன்படுத்துவதன் மூலம் குடிமக்கள் எந்த இடத்திலும் அவர்கள் யார் என்பதை துல்லியமாக நிரூபிக்க முடியும். இது அரசு நிறுவனங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான உறவில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புதிய முறையை செயல்படுத்துவதன் மூலம் மக்கள் அரசு அலுவலகங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட வேண்டிய அவசியம் பெருமளவில் குறையும். நிதி மோசடி, திருட்டு மற்றும் வேறொருவரை போல ஆள்மாறாட்டம் செய்வதன் மூலம் செய்யப்படும் பல்வேறு முறைகேடுகளை தடுக்கவும் இது பயன்படும் என்று அரசாங்கம் வலியுறுத்துகின்றது. இந்த டிஜிட்டல் அடையாள அட்டையின் அறிமுகம் இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கிய பயணத்தில் ஒரு தீர்க்கமான காரணியாக இருக்கும் என்றும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார்.